Hi friends, welcome to Cometech. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம OnePlus வாங்கி வந்து பார்த்தோன்னா வந்து 6 மாசம் வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான ரிவ்யூ ஓகேங்களா. ஸோ 6 மந்த் வந்து பார்த்தோன்னா OnePlus ஒயர்லெஸ் Z2 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிய நான் ஃபேஸ் பண்ண ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஒரு தட்டுருங்க. சரி வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus ஒயர்லெஸ் Z2வில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தரமாக இருக்குது. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸோட ஃபீல் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா அருமையாக இருக்குது. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சாங்ஸ்லாம் கேட்குறதுனால வந்து பார்த்தோன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கேன். ரொம்பவே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து தான் ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. டேமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நான் ஹெவி யூஸ் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஹெவி யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டில் வந்து நிறைய வந்து பிளாக் கலர் ஓகேங்களா. ஸோ அழுக்கெலாம் படிகிற மாதிரி வந்து டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு படிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே ஒயர் இருக்கிற இந்த இடத்துல இயர்பட்ஸில் அங்கங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலரில் ஆகிடுச்சு, லைட் பிளாக்காக. ஸோ ஓகேங்களா ஒயர் எல்லாமே லைட் பிளாக் ஆகிடுச்சு. இங்கே பிளாஸ்டிக் இருக்கிறதுனால எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ரப்பர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் ஒரு லேயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. பட்டு பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அடி வாங்கலை, நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜெலாம் எதுவுமே ஆகலை. அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது பில்டு ஓகேங்களா. நம்ம வந்து கழுத்தில் போட்டிருக்கும் போதும் சரி அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அழகாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுவே நம்ம போட்டு அப்படின்னா வந்து ரைட் இருக்கும், நம்ம எப்படி நம்ம ஸ்டைலிஷாக பண்ணுற மாதிரி இந்த சைடு தான் வந்து அதுவும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்மளுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணுறதுக்கு. மேக்னெட்டிக் ஓகேங்களா. ஸோ பில்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் வரும், மேக்னெட்டிக் ஆன் ஆஃபு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். பட் மேக்னெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குறையவே இல்லை, நல்லா செம ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியும் நினைக்கிறேன். ஸோ செம ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எந்த ஒரு வீக் ஆகிற மாதிரி எதுவுமே தெரியல. பட் போட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் கனெக்ஷன் வந்து வீக் ஆகும். பட் இது எந்த ஒரு வீக்கும் ஆகலை. 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் இது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி ஓகேங்களா. ஸோ கால் குவாலிட்டின்னும் போது வந்து அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம மைனஸ் கேட்டகரியில் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்குது, நல்லா ஒரு என்ன சொல்கிறது ரூம்குள்ளே நார்மலாக இருக்கிற க்ரௌடில் வந்து பார்த்தோன்னா நல்லா கேட்குது. பட்டு அவுட்டர் சைட்லேருந்து யாராவது பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. அதுவும் நம்மளும் வந்து பார்த்தோன்னா க்ரௌடுக்கு போனோன்னா கால் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா போராக தான் இருக்குது. அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த ட்ராவலிங் டெலிவரி பண்ணுறவங்க அவங்களாம் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பார்த்தோன்னா கஷ்டம். அவங்க பேசுறது எல்லாமே சுத்தமாக வந்து பார்த்தோன்னா கேட்கவே இல்லை. ஸோ நம்ம பேசுறது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே நாய்ஸாக தான் கேட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்தமாரி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் நம்ம சிட்டி ஃபேமிலிலையும் வந்து பார்த்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, OnePlusல வந்து வாங்காதீங்க அப்படின்ற மாதிரியே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம 1 மந்த் ரிவ்யூ வீடியோலையும் சரி, அந்த கம்பேரிசன் வீடியோ போட்ருக்கர் 255 Pro ப்ளஸ்லேயும் வந்து OnePlus அந்த கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க நெகட்டிவ்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து பார்த்தோன்னா இதை வாங்கலாமா வேணாமன்றதை வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஃபேஸ் பண்ண ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லினா தான் உங்களுக்கு ஒரு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப் ஓகேங்களா. ஸோ பேட்ரி லைஃப்ங்கும் போது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 2 டேஸ்க்கு மேலே வருதுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா பேட்ரி லைஃப் வருது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது ஓகேங்களா. ஸோ என்னென்னலாம் நெகட்டிவ் ஓகேங்களா, நான் இப்பப்போ வந்து ஒரு கேப் விட்டு வந்தேன்ல, இதில் ஒரு குறை இருக்குது இதில் ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குறைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக்லேருந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ மேக்னெட்டிக்கில் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா OnePlus வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது ஓகேங்களா. ஸோ வந்து அந்த
நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுது. எப்போ டிஸ்கனெக்ட் ஆச்சு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சில டைம் நம்ம வந்து மேக்னெட்டிக் எடுத்துகிட்டு காதில் வைக்கிறோம், பட் வந்து பார்த்தோன்னா ஆன் ஆகலை, ஓகேங்களா, கனெக்ட் ஆகலை, அப்படி ஒரு டிவைஸ் இல்லாத மாதிரி காட்டுது. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணி போடும்போது கனெக்ட் ஆகுது. ஸோ நான் இது வந்து ஒரு 6 மந்தில் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த லேக் வந்து நான் பார்த்தேன். மேக்னெட்டிக் கனெக்ஷன் ஆன் ஆஃபில் வந்து பார்த்தோன்னா இந்த லேக் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிராண்டு, ஓகேங்களா. ஸோ அப்படி ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லேக் இருக்குது. இந்த OnePlus ஒயர்லெஸ் Z2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் லேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நானே நிறைய இடத்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கனெக்டு அந்த ஆன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா இதுன்னு தான் சொல்லி ஆகணும், ஓகேங்களா. ஸோ வந்து அது ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. கால் குவாலிட்டியை வந்து பார்த்தோன்னா இந்த இல்லை ப்ரோ எனக்கு கால் குவாலிட்டியாக தான் ஒரு நெக் பேண்ட் வாங்குறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா போட் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ OnePlus-ஐ கம்பேர் பண்ணும்போது அப்படின்னும் போது வந்து பார்த்தோன்னா இதில் கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. லேக் ஆச்சு, அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக தெரிஞ்சிச்சு. என்னடா இது லேக் ஆகுது அப்படி. இதை வந்து அப்போவே வந்து பார்த்தோன்னா வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி ஓகே இது கண்டினியூ ஆகுதா, நான் ஒரு சில டைம் தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த 6 மந்த்லேயே வந்து பார்த்தோன்னா 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இது நெகட்டிவாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி, ஓகேங்களா. ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா போட்டே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்ச மாதிரி தெரியாது. நான் வந்து 1 இயர் ரிவ்யூவே வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பேன் அந்த போட் ராக்கர் 255 Pro Plusலே. அதுவே வந்து பார்த்தோன்னா நல்ல பில்டு குவாலிட்டி. எந்த ஒரு இடத்தையுமே ஒயர் வந்து பார்த்தோன்னா பிளாக் கலர் அது மாதிரிலாம் அழுக்கு சேரவே சேராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்து அப்படி ஒரு மாதிரி சேர்ந்துருச்சு, அழுக்கு மாதிரி, டஸ்ட்டு மாதிரி, ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப இதை விட வந்து நான் அதை மழையிலலாம் போட்டு அடிச்சிருக்கேன். போட் ராக்கர் 255 Pro Plus வந்து பார்த்தீங்கன்னா மழை எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹெவி மழை எல்லாமே. பட் இதெல்லாம் வந்து ஒரு லைட் மழை தான், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மே மாதத்தில் வர மழை அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுது, ஓகேங்களா. ஸோ ஒயரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, குவாலிட்டி கரெக்டாக தான் இருக்குது. பட் டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்படி பிளாக் கலரில் ஆகிடுது. கலர் வந்து கலர் சேஞ்சஸ் தெரியுது, இதுக்கும் ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியுது, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ், ஓகேங்களா. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் கலர் குவாலிட்டி அந்த மாதிரி கம்மியாச்சு, பார்த்தீங்களா. அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பேட்டரி லைஃப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபேஸ் பண்ணல. பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த கேமிங் ஆடுறவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு 1.5 days அந்த மாதிரி தான் வருது, ஓகேங்களா. ஸோ நான் ஹெவி யூஸ் ஃபுல்லாக ஆன்லேயே வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும், ஓகேங்களா. ஸோ 1 days 24 hours அந்தமாரி 1.5 நாள் அப்படி தான் வருது. பட் மீடியம் யூஸ்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 3 days மேலே வருது. ரொம்ப ஹெவி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த நெக் பேண்ட் உங்களுக்கானது கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேமிங் அப்படிலாம் விளாட்றீங்கன்னா வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நார்மலாக ஒரு கேமிங் ஆடுறீங்க அப்படின்னா வந்து ஓகேவான்ற மாதிரி தான் இருக்குது நெக் பேண்டு. ஸோ ஆடியோ குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட ப்ளஸ்ஸு அப்படின்னா நான் சொல்லுவேன். ஸோ நான் ஃபேஸ் பண்ண ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தமாரி OnePlus வாங்காதீங்க, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. இந்தமாதிரி சின்ன சின்ன லேக்ஸ் தான் வந்துச்சு. 6 month ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னும் 6 month இருக்குது, ஓகேங்களா, வாரண்டியில். ஸோ இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன். 1 year முடிஞ்ச பிறகு இதோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் போடுவேன், ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதை வாங்கலாம் தான், ட்ரை பண்ணலாம் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய புது பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட் ANC அப்படி வந்து 330 ANC வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ புது பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்டடாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி அப்படி பார்ப்பீங்க, எனக்கு நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது பிராண்ட்ஸே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரி லைஃப் பொறுத்தளவுக்கு இப்போ ரொம்ப லாங்காக வரது தான் நம்மளுக்கு முக்கியம், ஓகேங்களா. ஸோ அந்தமாரி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே ட்ரை பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி இப்போ அதுலேயுமே பெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ பேஸ் அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பேஸ் லவ்விங் அப்படி இருக்கீங்கன்னா வந்து ட்ரை பண்ணலாம்.
பட் நான் வேணாம் தான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த போட்டு அந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நான் அது வந்து யூஸ் பண்ண அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி தான் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங், கீப் ராக்கிங் கைஸ்.